பாலியல் வன்கொடுமை அளித்த 7 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கோவை குனியம்புத்தூர் பகுதியில் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தனியாக அறை எடுத்து தங்கியிருக்கிறார்கள். ஏராளமான மாணவர்கள் இதுபோன்று தங்கியிருக்கக்கூடிய சூழலில் 3 கல்லூரிகளைச் சேர்ந்த 7 மாணவர்கள் தனியாக ஒரு அறை எடுத்து தங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களில் ஒருவருக்கு ஸ்னாப்சாட் என்ற சமூக வலைதளத்தின் மூலம் சிறுமி ஒருவர் அறிமுகமாயிருந்த நிலையில் அந்த சிறுமியை அறைக்கு வரவழைத்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த சிறுமியிடம் 7 மாணவர்களும் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்த அந்த சிறுமி இரவு வீடு திரும்பாததன் காரணமாக இது தொடர்பாக தனது பேத்தியை காணவில்லை என அந்த பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து அந்த சிறுமியை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் சிறுமி நேற்றைய தினம் மீண்டும் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது கல்லூரி மாணவர்கள் அறையில் வைத்து சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கல்லூரி மாணவர்கள் 7 பேரையும் உடனடியாக கைது செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து தற்பொழுது 7 மாணவர்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 7 மாணவர்களும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த சிறுமியிடம் தொடர்ச்சியாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 7 கல்லூரி மாணவர்களை தவிர வேறு யாருக்கும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணையை தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.